நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வன்முறை காரணமாக அந்நாட்டுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. நேபாளத்தில் வசிக்கும் இந்தியர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும் என இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேபாள நாட்டில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய கிளர்ச்சியையும் அதன் காரணமாக அங்கு அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களையும் மத்திய அரசாங்கம் மிகவும் உன்னிப்பாக கவனிச்சு வர்றாங்க. அது தொடர்பாக சில அறிவுறுத்தல்களையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுல 2 விதமான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, நேபாளத்துல வாழக்கூடிய இந்தியர்கள். இன்னொன்னு, நேபாளத்துக்கு பல்வேறு காரணங்களுக்காக போறதுக்கு காத்திருக்காங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் 2 கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல நேபாளத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் தேவையில்லாம இங்க வீட்டை விட்டு வெளியில வராங்க, முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீங்க நேபாளத்தில் இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகளையும் குறிப்பாக தூதரகத்தையும் தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். இந்திய அரசாங்கம் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக 2 உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. +977 980 860 2881. இன்னொரு நம்பர் +977 981 032 6134. இந்த 2 நம்பர்களையும் நீங்க வாட்ஸ்அப்ல கூட அழைத்து பேசலாம், உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அங்க இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில இருந்து சில உறவினர்கள் நேபாளில இருப்பாங்க, அவங்கள பத்தின விவரங்களும் கூட இந்த நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நேபாளுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு போகாதீங்க, உங்களுடைய பயணத்தை ஒத்தி போடுங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிறதும் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தலாக இருக்கிறது. இங்க இருந்து பிளைட்ஸ் எல்லாம் அங்க ஆப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா கலவரம் காரணமாக காத்மண்டுவில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் உட்பட பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. அங்க யாருக்குமே இப்போ ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இங்க இருந்து யாரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டெல்லியிலிருந்து நேபாளத்துக்கு சென்ற பிளைட் இறங்க முடியாம மீண்டும் திரும்பி வந்து விட்டதாக கூட ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலைமையில முற்றிலுமாக விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்தியர்கள் யாரும் அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப பிளைட் ஆபரேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அங்க இருக்கவங்களாலையும் இந்தியாவுக்கு உடனடியாக வர முடியாது. அதனாலதான் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா இந்த நம்பர் அழைங்க அப்படின்னு எம்பசி மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.